உங்களுக்கு தெரியும், ஒரு கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை ஏசப்பாட்ட கொண்டு வர்றாங்க. அந்த வார்த்தையை வாசிக்க கேட்போம். 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். they begged போட்டிருக்கு ஆங்கிலத்திலே. ஒரு சிலர் பார்க்கறாங்க, இவன் எத்தனை நாள் இப்படி செவிடனா இருப்பான், எத்தனை நாட்கள் இப்படி பேச முடியாம இருப்பான் சொல்லி அந்த செவிடனை அழைத்து வந்து, எத்தனை பேர்னு சொல்லலை இங்க, அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். 2-3 பேர் இருக்கலாம். ஒருவனை அழைத்து வந்து, நீங்க தொட்டு ஜெபம் பண்ணுங்க சுவாமி அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அந்த செவிடனை அழைத்து கொண்டு வர்றாங்க. ஏன் தொட்டு ஜெபம் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, இதற்கு முந்தின 3 காரியத்திலே ஆண்டவர் அப்படி கை வைத்து தொட்டு சுகம் செய்திருக்கிறார். ஆமென். குருடனின் கண்களை கை வைத்து சுகம் கொடுத்தார். பேதுருவின் மாமியின் ஜுரம் வீட்டில் இருந்தபோது கையை பிடித்து தூக்கி அவளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். மட்டுமல்ல, 18 வருட கூனி அவ அந்த முதுகின் மேலே கை வைத்து அவளை நிமிர பண்ணினார் என்று வேதம் சொல்லி. இதெல்லாம் பார்த்த ஜனம், ஓஹோ, இயேசு கிறிஸ்து கை வைத்தால் சுகமாகும் என்று சொல்லி ஒரு செவிடனை அழைத்து வந்து, நீங்க எப்படியாவது தொட்டு சுகமாக்குங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. நமது ஆண்டவருடைய ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமென். சுகமாக்குகிறது எல்லாமே ஒரே ஸ்டைலா இருக்காதுங்க. வார்த்தையை அனுப்பி சுகமாக்குற தேவன். அல்லேலூயா. 100க்கு அதிபதி விசுவாசத்தை பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் வரவும், நீர் என்னிடத்தில் வர நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை போதும், சிங்கிள் வேர்டு. அப்போ ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர், கையை தொட்டு சுகமாக்குகிறவர், கையை வைத்து தொட்டு ஜெபம் பண்ணுவார். ஆனால் இதே ஸ்டைலில் இவனுக்கும் சுகம் தருவார்னு பார்த்தாங்க. ஆண்டவர் அப்படி சுகம் கொடுக்கல. ஏன்னா சில நேரத்தில் நம்ம விரும்புகிறபடி அற்புதம் செய்ய மாட்டார். அவருக்கென்று ஒரு யுனிக்னஸ் இருக்கிறது, தனித்துவம் இருக்கிறது. அந்த பாணியிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அற்புதத்தை நீங்க எதிர்பார்க்கும் போது அவருடைய பாணியிலே விட்டு விடுங்க. அவர் செய்வது மேன்மையாயிருக்கும். அல்லேலூயா. கையை வைத்து தொட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு. ஹல்லேலூயா. என்னங்க, எல்லாரும் முன்னாடியும் தொட்டு ஜெபம் பண்ணி அவனை பேச வச்சு எல்லாரும் கை தட்டுவாங்கன்னு பார்த்தா, ஆண்டவரை ஜன கூட்டத்திலிருந்து அவனை வேறு பிரித்து தனியே அழைச்சிட்டு போறாரு. எல்லாரும் அப்படி அண்ணாந்து பார்க்குறாங்க, இவர் என்ன செய்ய போகிறார்? கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் தனித்துவம் உடையவர். அல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கிறபடி அற்புதம் செய்ய மாட்டார். தனியே அழைத்து போறாருன்னா அவன் மேல ஒரு பிரத்யேக கவனம் செலுத்த. அல்லேலூயா. கூட்டத்தின் நடுவில் இவர் சொல்றது அவனுக்கு கேட்காது. ஆல்ரெடி அவன் ஒரு செவிடன். இப்போ இவர் பேசிதான் அவனை சுகமாக்க போறார். இவ்வளோ கூட்டம் இருக்குது. கூட்டத்தின் நடுவில் இவர் சொல்றதும் அவனுக்கு புரியாது, அவர் கை வைக்கிறது ஒன்றும் புரியாது. ஏதோ பண்ணாரு, ஆயிடுச்சு. அவன் பர்சனலா அனுபவிக்கணும். அல்லேலூயா. இந்த இயேசு எனக்கு இப்படி அற்புதம் செய்தார் என்று தனிப்பட்ட விதத்தில் அவன் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை தனியே அழைத்து கொண்டு போகிறார். அல்லேலூயா. இந்த பர்சனல் என்கவுண்டர்னு சொல்லலாம். என்கவுண்டர் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க? போலீஸு சிறைச்சாலையிலிருந்து ஜீப்பில் ஏற்றி தனியாக அவனை ஓட விட்டு சுடுவாங்க பாருங்க. பர்சனல் என்கவுண்டர். இது தண்டனைக்கும் பொருந்தும், சுகமளிப்பதற்கும் பொருந்தும். ஒரு போலீஸ் விசாரணைனா 10 பேர் முன்னாடி வச்சு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஸ்பெஷல் கவனிப்பு அப்படிமா, தனியாக வச்சு செஞ்சார் அப்படிமா. ஸோ தண்டனை பார்த்தீங்கன்னா தனியாக வச்சு செய்வார். அதுமாதிரி ட்ரீட்மெண்ட்டு, காயத்துக்கு மருந்து போடுவதை நீங்கள் பேஷண்ட்டு கூட போட்டிங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி உங்களை வெயிட் பண்ண வச்சுருவாங்க. ஈவன் அட்டெண்டர் கூட வெளியே வெயிட் பண்ண வச்சுருவாங்க. அந்த காயத்துக்கு மருந்து போடுவதை யார் முன்பாக செய்ய மாட்டார்.
தனியாக செய்வது யாரு? மருத்துவர். அல்லேலூயா. ஆக தண்டனை கொடுக்கிற போலீஸும் தனியாக வச்சு செய்வார், கவனிப்பார். அதே சமயம் கரிசனையாய் கவனமாய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மருத்துவரை கவனித்து பார்த்தீங்கன்னா தனியாக அழைத்து கொண்டு போய், இங்கே ஆண்டவர் போலீஸாக அல்ல மருத்துவராக செயல்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். தனியாக அழைச்சிட்டு போறாருன்னா நம்முடைய ஆண்டவர் நம்மேல் கரிசனையாய் இருக்கிற தேவன். ஆமென். சில நேரத்தில் இங்கே வந்திருக்கலாம் ஒரு சிலர், நான் தனியாக இருக்கிறேன், யார் என்னோடு சோத்திரம் ஒரு ஐக்கியம் இல்லை, எனக்கு அநேக மணித்துளிகள், நான் தனிமையே உணர்கிறேன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் உங்கள் மேல் கரிசனையாய் இருக்கிறார். அல்லேலூயா. சில அற்புதங்களை உங்களுக்காக செய்வதற்காக கூட்டத்தின் நடுவில் இருந்து, நண்பர்கள் வட்டாரத்திலிருந்து, சோத்திரம் பொதுமக்கள் வட்டாரத்திலிருந்து தேவன் உங்களை பிரித்து கொண்டு போகிறார்னா உங்கள் மேல ஒரு விசேஷித்த கவனம் ஆண்டவர் வைக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கவனிங்க, தனியா என்கவுண்டர் பண்ணுவார். அது என்கவுண்டர் ஏன் பண்றாரு அப்படின்னா, இதே மெத்தடை ஒரு குருடனுடைய வாழ்க்கையில செய்யறாரு பாருங்க. அது அடுத்த அதிகாரம் வாசிக்கலாம், 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். கவனிங்க, இங்கே ஒரு பர்சனல் என்கவுண்டர், தனிப்பட்ட விதத்தில் அவனை சந்திக்கிறார். ஜன கூட்டத்திலிருந்து பிரித்து கொண்டு போய், இன்னொரு ஸ்டைல் ஆச்சரியமா இருந்துச்சுங்க. ஆணுடைய அந்த தனித்துவம் பிரிச்சுட்டு போவாரு. இன்னொரு என்கவுண்டர் என்ன அப்படின்னா, இவர் இருப்பார், அவங்க இருப்பார், எல்லாரும் வெளியே போக சொல்லிடுவார். தலித்தாகுமி எழுந்திரு அப்படின்னு இருப்பார். எல்லாம் வெளியே போ, நானும் பேதுரு யாக்கோபு யோவான் 3 பேர் மட்டும் க்ளோஸ் அந்த சர்க்கிளை மட்டும் வச்சுக்கிறார். கூட்டத்தின் நடுவிலேயும் அற்புதம் செய்வார், கூட்டத்திலிருந்து பிரித்து கொண்டு போய் அற்புதம் செய்வார், கூட்டத்தை வெளியே அனுப்பி அற்புதம் செய்வார். அவருடைய பாணி நம்மால புரிந்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், எல்லா கூட்டத்தையும் கலைச்சிருவார். யாரும் இங்க நிற்க கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டார். அந்த வார்த்தையை வாசிங்க, ஆச்சரியமான ஒரு வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்க. ஓயாமல் அவரை கேட்டு கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி, அவ்வளவுதான், ஒரு வார்த்தை தான் சொல்றார். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். எல்லாம் வெளியே போங்க, நான் அற்புதம் செய்ய போறேன், அப்படி பர்சனல் என்கவுண்டர் பண்ண போறேன் சொல்ல மாட்டாரு. எல்லாரையும் ஒரு வார்த்தையினாலே வெளியே அனுப்பி விடுறாரு பாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். எப்படி பாருங்க, கூட்டத்திலிருந்து அவரே அழைத்து கொண்டு போறாரு, கூட்டத்தின் நடுவிலே சிலருக்கு அற்புதங்களை செய்கிறார். ஸ்தோத்திரம். எவ்வளோ ஜனத்திரள் கூட்டம் இருந்தாலும் பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் தனித்துவமான தொடுதல் யாருக்கும் தெரியலங்க. அற்புதங்களை கவனிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இங்கே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீ தனியா பேசணும்னு சொல்லி எல்லாரையும் வெளியே அனுப்பதற்கு ஒரு யுக்தியை கையாளுகிறார் ஆண்டவர். உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய. இன்னொரு பர்சனல் என்கவுண்டர் இருக்கு, அங்கேயும் பாருங்க, எல்லாரையும் வெளியே அனுப்புறார். அந்த இதையும் வாசிச்சுட்டு நம்ம அடுத்த குறிப்புக்கு போகலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள்.
அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். பர்சனல் என்கவுண்டர். கூட இருந்த சீசர் எல்லாம் ஆண்டவர் கொஞ்சம் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்லி சிட்டிக்குள்ள அனுப்பிட்டார். இப்ப தனிப்பட்ட விதத்திலே சமாரிய ஸ்திரியோடு இடைபடுகிறார். அல்லேலூயா. அப்படின்னா ஆண்டவருக்கு ஒரு மனிதன் மேல எவ்வளோ அன்பு, நாமே ஒரு மனிதன் மேல எவ்வளோ கரிசனையா இருக்கிறார் பாரு. எனக்கா கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே. கரங்களை தட்டி, கஷ்டங்களில் எந்தன் துணையவரே, நீங்கெல்லாம் உழைப்பார். கஷ்டங்களில் எந்தன் கண்ணீரெல்லாம் உழைப்பார். தனிப்பட்ட விதத்திலே கவனம், தனிப்பட்ட விதத்திலே கரிசனை, தனிப்பட்ட விதத்திலே இரக்கம் காண்பிக்க. அடுத்து வாசிக்கலாம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? தனிமைப்படுத்தி தனியே அழைத்து கொண்டு போய் 33ஆம் வசனம் நடுப்பகுதியில் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு. ஏன் இதெல்லாம் செய்யறார்? அவனே பேச முடியாதவன், அவனுக்கு காதும் கேட்காது, செவிடன், டெஃப். அப்படின்னா இவர் பேசுறது கேட்காது. அப்ப விரல்களினாலே சைகையாக, இப்போ நான் உன் காதை தொட்டு உனக்கு நான் சுகம், சில கேட்பாங்க பார்த்தீங்களா, இப்படி சைகையினால சொல்லுவான். ஸோ சைகையினாலே, அந்த செய்கையினாலே அவனோடு ஆண்டவர் கம்யூனிகேட் பண்றார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தெய்வம். ஆமென். பல நேரங்களில் நம்ம எவ்வளோ நேரம் ஜெபிக்காமல் இருந்திருக்கிறோம், எவ்வளோ நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருந்திருக்கிறோம். ஆனாலும் ஸ்தோத்திரம், நம்மேல் ஆண்டவர் இரக்கமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சைகையின் மூலம் பேசி அவனோடு தொடர்பு கொள்ளுகிறார். அவனுடைய காதுகளிலே விரல்களை வைக்கிறார். விரல்களை வைத்து மட்டுமல்ல, உன் நாவையும் தொட்டு நான் சுகமாக்க போறேன்னு சொல்லி உமிழ் நீரை உமிழ்ந்து அதை எடுத்து அவன் நாக்கில் வைக்கிறார். சில நேரத்தில் இந்த அற்புதத்தை கவனிச்சா ரொம்ப அருவருப்பா இருக்கும். ஏன் இப்படி செய்கிறார்? எச்சியை போய் எடுத்து யாராவது தொடுவாங்களா? அதுவும் நம்ம மேலே வைப்பாங்களா? பாஸ்டர் காரி என்னை துப்பிட்டான், வெளியே துப்புனாலே நம்மளை அவமானம், ரொம்ப தலைகுடியும்னு நினைக்கிறோம். அந்த உமிழ்நீரை எடுத்து நம்ம மேலே வைக்கிறது என்ன இவ்வளோ அருவருப்பாக இருக்கும், அவமானமாக இருக்கும். கவனிங்க, அது ஆவிக்குரிய அர்த்தம். ஸ்தோத்திரம் என்னவென்றால், சில நேரங்களில் நாம் அற்புதங்களை பெறுவதற்கு சில அவமானத்தின் பாதையில் தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. நமக்கு அருவருப்பாக இருக்கும், நமக்கு அவமானமாக இருக்கும். ஆனால் அதன் பின்பாக தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென்.
ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் தலை குனிந்து அவமானப்பட்டு சில விஷயத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். பயப்படாதீங்க, உங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக யாவையும் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் காதுகள் திறக்கப்படும், நாவின் கட்டுகள் திறக்க, வானத்தின் பலகணிகளை திறக்க, வானத்தை திறக்க, ஆறுகளை திறக்க, ஊற்றுகளை திறக்க, சமுத்திரத்தை திறக்க கர்த்தர் சில நேரங்களில் அவமானமான பாதையில் நம்மை நடத்துவார். நெருக்கடியான பாதைகளை நம்மை நடத்துவார். பயப்படாதே. ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் சகித்துக்கொள். ஆண்டவர் எதை செய்தாலும் என்னுடைய ஆசீர்வாதத்துக்காகவே செய்வார் என்று பொறுமையாயிரு மகளே, மகனே. ஆமென். ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். செங்கடல் முன்பாக ஆண்டவர் பாருங்க திக்கு முக்காட வைக்கிறார் ஜனங்களை. முன்னாலையும் போக முடியாது, பின்னாலையும் வர முடியாது, பயந்துட்டாங்க. ஆனா செங்கடல் அந்த பிளந்து வழி கொடுத்ததுல எத்தனை ஆவிக்குரிய அர்த்தத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமென். கொரிந்து சபையாருக்கு செங்கடலை வைத்து தான் ஞானஸ்நான போதனையே சொல்றார். உங்க முற்பிதாக்கள் எல்லாம் இந்த செங்கடல் வழியா மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஒரே ஞான பானத்தை அவர்கள் ஆமென் சோத்திரம் குடித்தார்கள். ஞான போஜனத்தை புசித்தார்கள். ஆண்டவர் செய்கிற எல்லா அற்புதங்களிலும் மிகப்பெரிய படிப்பினைகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆக முறுமுறுக்காம சோத்திரம், இப்படிப்பட்ட தலைகுனிவுலாம் எனக்கு வருது, இவ்வளவு அவமானத்தின் பாதையா கிறிஸ்தவ வாழ்க்கை, பயப்படாத. சோத்திரம், ஆண்டோடைய அந்த செயலிலே அநேக அர்த்தங்கள் உண்டு. ஆமென். நமக்கு தெரியாம இருக்கலாம், எல்லாமே நமக்கு விளக்க மாட்டார். ஆனால் ஒரு நேரம் உண்டு, அந்த நேரத்தில் நம்முடைய வாய் திறக்கப்படும், மனதார நாம் பேசுகிறவர்களாகி மாறுவோம். அல்லேலூயா. செவிடனை கவனித்து பாருங்க. இவனை தொட்டு, வாயை தொட்டு, உமிழ்நீரினால் தொட்டு, இது ஆண்டவர் திருப்பி திருப்பி பயன்படுத்துவார். 23ஆம் வசனத்திலும் பாருங்க, 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் வாசிக்க கேட்போம். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். எச்சி எடுத்து வைக்கிறத கண்ணில் டைரக்டா துப்புறாருங்க. இல்லை, ஏன் பண்றார்? ஏன் இந்த அவமானத்தின் பாதை? இது எனக்கு வரலாமா? வரும். நெருக்கடியான பாதை. என்னுடைய கணவனால், பிள்ளைகளால் இவ்வளோ போராட்டமா ஆண்டவரே? பயப்படாதே, சகித்துக்கொள், கீழ்ப்படி. அவர் என்ன செய்தாலும் நமது நன்மைக்காகவே செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னொரு இடத்துல ஆண்டவர் பாருங்க, இப்படி உமிழ்நீரை உமிழ்ந்து அற்புதம் செய்கிறார். யோவான் 9:6 வாசிக்க கேட்போம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேற்றை உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆண்டவருடைய ஸ்டைல் பாத்தீங்களா? உமிழ்நீரை தொட்டு சேருண்டாக்கி பூசி சுகம் தருவாங்க. சுகம் தரல, போய் கழுவுங்கிறாரு. ஃபர்ஸ்ட் கீழ்ப்படி அப்படிங்கிறார், போ அப்படிங்கிறார். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி செய்ய மாட்டாருங்க. அநேகர் நம்ம சாட்சி சொல்றோம், பாஸ்டர் அவங்க மாதிரியே எனக்கும் கிடைக்கணும் அப்படி நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு கிடைக்கும், வேற பாணியிலே கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆமென். இங்க சேற்றை உண்டாக்கி பூசி போய் கழுவுங்கிறாரு. இதற்கு முந்தின 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்த மார்க் 8ல் அவர் டைரக்டா கண்ணில் துப்பி அவன் பார்வையடைய செய்தார். இங்கு வாசிக்கிறோம், செவிடனை கையில அவர் துப்பி அந்த உமிழ்நீரை எடுத்து அவனுடைய நாவிலை தொடுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். அல்லேலூயா. ஆண்டவர் சில செயல்களை செய்துவிட்டு, இவன் செவிடன் அல்லவா,
வானத்தை அண்ணாந்து செய்கையின் மூலம் காண்பிக்கிறார். எல்லா அற்புதத்தின் மையமும் என்னால் அல்ல, பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒருத்தரை புகழ்றத நிறைய பேர் விரும்புறாங்க. வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். அது எதை குறிக்கிறதுனா, அவனுக்கு பேசினாலும் தெரியாது பாருங்க, அவர் ஜெபம் பண்ணாலும் அவனுக்கு கேட்காது. ஆல்ரெடி அவன் செவிடன், டெஃப். அப்ப செய்கையினால் சொல்றாரு, சொல்லாம சொல்றாரு. எல்லாம் இப்ப நான் செய்ய போகிற அற்புதம் வானத்திலிருந்து வருகிறது. ஆமென். அடுத்து ஒரு குறிப்பு வார்த்தை சொல்லப்படுகிறது, பெருமூச்சு விட்டு. ஆமென். நம்முடைய ஆண்டவர் மேல் மனதுருக்கம் உள்ளவருங்க. அவனுடைய இயலாமையை பார்க்கிறார். இத்தனை நாள், இத்தனை வருஷமா நீ செவிடனா இருந்திருக்கிறியப்பா, நீ பேச முடியாம இருந்திருக்கிறியே. அவனுடைய இயலாமை குறித்து ஆண்டவர் வருத்தத்தை தெரிவிக்கிறார். சிம்பிளா ஒரு மிராக்கிள் பண்ணிட்டு போகாம நமக்காக கதறுகிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய வேதனைகள் ஆண்டவருக்கு தெரியும். இந்த செவிடனுக்கு எத்தனை நாள் இப்படி கஷ்டப்பட்டான்னு தெரியல. நம்மேல் அனுதாபம் கொள்ளுகிறார். மனுக்குலம் நம்மேல் அனுதாபம் கொள்ள அனுமதிப்பதில்லை. பரிந்து பேசுகிற ஒரு கர்த்தர் உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். ரோமர் 8:23 வாசிக்கலாம். நமக்காக அனுதாபம் கொள்ளுகிற இன்னொரு நபரை இங்கே ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சில நேரத்தில் எப்படி ஜெபம் நமக்கு தெரியாதுங்க. அந்த நேரத்தில் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெருமூச்சின் சத்தத்தோடு நமக்காக அனுதாபம் கொண்டு நமது மனதின் வலிகள், வேதனைகளை அறிந்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு அனுதாபம் கொள்ள, உங்கள் வருத்தத்தை உணர்ந்திருக்கிற ஒரு கர்த்தர் இங்கே இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் தேற்றுகிறார். அல்லேலூயா. அவன் மேல் இரக்கம் கொண்டு என்ன சொல்றார்? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அந்த எப்பத்தா பெருமூச்சு விட்டு 34 வசனம். எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். எப்பத்தா என்றால் என்ன அர்த்தம்? பி ஓபன்ட். எப்பத்தா என்பது அராமிக் லாங்குவேஜ். தலித்தாகுமி அப்படிங்கிறார் பார். எழுந்திரு அப்படிங்கிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அதோடைய அராமிக் என்ன? ஏலி ஏலி லாமா சபக்தானி. அது என்ன பாஷை? அராமிக். ஆண்டவர் அராமிக்கும் யூஸ் பண்றார். அப்படியே டிரான்ஸ்லேஷன் பண்ணி தான் அதை ஹீப்ரூல டிரான்ஸ்லேஷன் பண்றான். நமக்கு தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு. கவனிங்க, இந்த எப்பத்தான் சொன்னதை அந்த செவிடன் கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டான். ஏன்னா ஆல்ரெடி அவன் டெஃப்ங்க, அவன் ஒரு செவிடன். அப்ப இது எதற்காக சொன்னார் என்றால், ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். அல்லேலூயா. அவனுடைய செவிகளை பார்த்து பேசுகிறார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் கற்றுத்தருகிறேன். சோத்திரம். ஆவியானவர் சொல்லித்தர விரும்புகிறார். ஓ சோத்திரம், இல்லாதவனிடத்துல பேசுங்க, அவைகளால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். சோத்திரம். இந்த செவிடனுக்கு பேசுவது என்னதென்று தெரியாமல் போனாலும் ஆண்டவர் கிரியேஷன்ல செய்த அதே வார்த்தையை சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னபோது உண்டாயிற்று. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்க இவன் கேட்கப்படாதவன். ஆல்ரெடி இவனுடைய செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. எப்பத்தா என்று சொல்லி அவனுடைய செவியை ஆண்டவர் திறந்து விடுகிறார். அல்லேலூயா. இந்த காலைவெளியில ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இல்லாத காரியங்களை பார்த்து பலிபீடத்திலிருந்து சொல்லுகிற வார்த்தை எப்பத்தா. ஓ திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும், இருதயம் திறக்கப்படட்டும், உங்களுடைய செவிகள் திறக்கப்படுவதாக. ஓ நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மேன்மையான காரியங்களை செய்வதை உங்களுடைய செவிகள் கேட்கும். அல்லேலூயா. அந்த வார்த்தை கிரியை செய்யும். விசுவாசிக்கிறீங்களா?
இந்த வார்த்தை அந்த கொன்னை வாயுடைய செவிடனுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் நமக்கும் கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். எப்பத்தா திறக்கப்படுவது, அடைக்கப்பட்ட வாசல்கள் நமக்காக திறக்கப்படும். ஆமென். மந்தமான நமது செவிகள் கர்த்தருடைய கிரியைகளை நாம் கேள்விப்படுவோம். விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா, நிச்சயம், கட்டாயம் இந்த வார்த்தையை விசுவாசிங்க. அப்படியே நமது குடும்பத்தில் ஆக கடவது. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். 35ஆம் வசனம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்தது. அவன் செவ்வையாய் பேசினான். எல்லாமே பிசாசு பிசான்னு சொல்லக்கூடாது. இது எதனால் ஏற்பட்டது? அவனுடைய சரீரத்தில் வியாதி இருந்திருக்கு. இங்கே பிசாசை பற்றி ஒரு வார்த்தை கூட வரல பாரு. நம்ம தேவ ஜனம் எல்லாமே பிசாசின் கட்டு, மந்திர கட்டு, இதே பொழப்பா போச்சு. இங்கே அப்படிலாம் போடலையே. வேதத்தை அதுக்கு தான் தியானிக்கணும். எல்லாமே மந்திர கட்டு, மாந்திரிக கட்டு, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. சரீரத்தில் பலவீனங்க. ஆண்டவர் அந்த பலவீனத்தை ஆண்டவர் எடுத்து போடுகிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனம் இனம் கண்டுகொள்ள வேண்டும். இது பிசாசினால் வந்ததா அல்லது நம்ம மிஸ்டேக்னால்? எங்கேயாவது போய் நம்ம தண்ணி குடிச்சிட்டு வந்திருப்போம், தண்ணியை மாற்றி சளி பிடிச்சிடணும்னு எல்லாம் பிசாஸ். அந்த இடத்துல போய் சாப்பிட்டேன், அதனால தான் எனக்கு இப்படிலாம் கட்டி இப்படிலாம் வந்துருச்சு எனக்கு சொல்லக்கூடாது. நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம். தேவஜனம் நம்முடைய பிரச்சனைகள் எவைகளால் வந்தது என்பதை அறிந்திருக்க வேண்டும். இங்கே சரீரத்தில் அவனுக்கு பலவீனம். ஆகவே நாவின் கட்டுகளை அவிழ்க்கிறார். அவன் செவ்வையாய் பேசினான். ஆமென். கடைசி அந்த வார்த்தையை வாசி நம்ம முடிப்போம். அடுத்த வார்த்தையை வாசிக்கலாம். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி. கவனிங்க, ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? சொல்லாத அப்படிங்கிறார். சில சாட்சி நம்ம சொல்லக்கூடாது. அப்போ நம்ம பேர் ரொம்ப பெருசாயிரும், ஆண்டோடைய நாமம் சின்னதாயிரும். இங்கே ஆண்டவர் சொல் யாருக்கும் சொல்லாத அப்படிங்கிறார். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. சொல்லாத 4 இடத்துல சொல்லியிருக்கிறார். 1:34, மார்க் 1:44, மார்க் 3:12, மார்க் 5:43, 1:34 சொல்றார். Jesus asked the people not to talk about this thing, this healing, because he didn't want to be seen simply as miracle worker. அவர் அற்புதங்களின் தேவன் சொல்லி அதை மையப்படுத்துகிறோம். அவர் அதற்காக வரல, அது வேணும், அதற்காக வரல. ஆத்தும ரட்சிப்பை ஆண்டவர் அருளவே வந்தார். அல்லேலூயா, ஆமென். He didn't want the people to miss his real message. ரியல் மெசேஜ் என்னன்னா, he is a redeemer, மீட்பர். அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மிராக்கிள் ஒர்க்கர், அற்புதங்களை செய்கிறவர் என்பதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இந்த காலவெளியில் நமது ஆத்மாவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆத்மாவை மீட்டெடுப்பதில் கவனம் செலுத்துவோம். இந்த சரீர நன்மைகள் தானாய் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. மிராக்கிள் ஒர்க்கர், அற்புதங்களின் தேவன் என்பதை பெரிதுபடுத்தாதே. சபைக்கு நீங்கள் ஒரு ஆத்மாவை கூட்டு வர்றப்போ கூட இந்த அற்புதம் செய்வார், அதை செய்வார், இதை செய்வார் அப்படிலாம் கூட்டு வராதே. உங்கள் ஆத்மாவில் ஒரு விடுதலை தருவார். அல்லேலூயா. அப்படி சொல்லி கூட்டிட்டு வாங்க. அதுதான் மெய்யான கிறிஸ்தவத்திற்கான அழைப்பு. சரீர நன்மைகள் வேண்டான்னு சொல்லலை. ஆத்மாவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கண்டிப்பாக சரீர நன்மைகளை ஆண்டவர் செய்து கொண்டே இருப்பார். ஆனால் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, மையப்படுத்துவது வேண்டியது கர்த்தரையே. அல்லேலூயா. மிராக்கிள் ஒர்க்கர் அல்ல, ரிடீமர். இங்கே பேசாத ஒருவனை கூட்டிகிட்டு வந்து ரொம்ப அருமையாக இந்த சம்பவம் முடியும். அதை நான் சொல்லி முடிக்கிறேன். பேச முடியாத ஒரு நபரில் தொடங்கி இந்த சம்பவம் பேச்சை நிறுத்த முடியாத நபர்களுடன் முடிவடைகிறது. கொண்டு வந்தது செவிடன். ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டார். இதை போய் சொல்லாதீங்கப்பா அப்படிங்கிறார். ஆனால் ஸ்டாப் பண்ண முடிஞ்சிச்சா? எல்லாம் பிரபலப்படுத்திட்டான். ஸோ பேச முடியாத ஒரு நபரில் தொடங்கி பேச்சை நிறுத்த முடியாத நபர்களுடன் இந்த சம்பவம் முடிவடைகிறது. அல்லேலூயா.
அற்புதங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். அதே நேரத்தில் நம்முடைய ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ரொம்ப சந்தோஷம் நீங்களாம் வந்திருக்கிறது. சோத்திரம். ஆத்மாவிலும் விடுதலை, சரீரத்திலும் விடுதலை. ஆமென். எல்லாம் எழுந்து நின்று ஒரு கவியை பாடி நம்ம கலந்து சொல்லுவோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இப்படிப்பட்ட அற்புதங்கள் எங்கள் செவிகள் அநேக அற்புதங்களை கேட்கட்டப்பா. எல்லா மந்த அனுபவங்கள், எல்லா செவிட்டு தன்மைகள் விலகட்டும் ஆண்டவரே. எப்பத்தா ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த 13வது நாளில் எங்களுடைய செவிகளை திறந்ததுக்காக ஸ்தோத்திரம். அதுவும் பல நேரங்களில் எங்களை தனிமைப்படுத்தி ஆண்டவரே, அந்த செவிடனை தனிமைப்படுத்தினதுக்கு முதல் காரணம் கரிசனை. இரண்டாவது ஆண்டவரே, அவன் செவிடு திறக்கப்படும் போது கேட்கப்பட வேண்டியது உலக வார்த்தை அல்ல, ஏசப்பாவுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். ஆண்டவரே, அவன் முதலாவது கேட்டது செவி திறந்தபோது இயேசு பேசின வார்த்தை. ஆண்டவர், எங்களுடைய செவிகள் திறக்கப்படும் போது கர்த்தருடைய கிரியைகள் நாங்கள் பார்க்கணும். எங்கள் செவிகள் உம்மது வார்த்தைகளை கேட்கணும்ப்பா. அதற்காக நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும். திறக்கப்படுவதாக, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவனப்பா. உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. தொடர்ந்து எல்லா நாளும் கடந்து வந்து உமது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த மாதம் நீங்கள் கொடுத்த நல்ல வாக்கு தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னீரப்பா. ஒவ்வொரு நாளும் அந்த அற்புதத்தை பார்க்க உதவி செய்யுங்க. உமது பிரமாணங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்கு உண்மையாய் செவி கொடுத்து அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரிக்க கிருபை செய்யும். இப்பொழுது நாங்கள் கடந்து செல்கிறோம். மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.